அவங்களுக்கு ரிசப்ஷன் அப்படின்னா அவங்க வந்து மெயினாக பண்ணுறது டீ பண்ணுறது, கீ பண்ணுறாங்க, நெய் பண்ணுறாங்க, அது போக குங்குமப்பூ பண்ணுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் வந்து இதோடைய எங்கேருந்து உருவாகுது, இந்த நெய் வந்து எங்கேருந்து உருவாகுது, குங்குமப்பூ எங்கேருந்து உருவாகுது, எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு கான்செப்ட் அந்த ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம். புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தால் கூட அங்கே உட்காந்து பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஓ, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லா பில்டிங்லையுமே வந்து நம்ம பண்ணும்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்துடும். ஏன்னா எல்லா துறையிலையுமே வந்து எல்லாருமே வந்து 99% ஈக்குவலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளால் டிஃபரெண்ட் பண்ணும்போது தான் மக்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் காட்ட முடியும். சார், பணம் இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் பணம் இருக்கும்போது சம்பாதிக்க முடியும். பணம் இல்லாமல் ஒருத்தங்க யாரால சம்பாதிக்க முடியலையோ அவங்களால பணம் இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு தொழிலில் வந்து இருக்கணும். பணம் இல்லாமல் நம்ம வந்து சம்பாதிக்கிறது மினிமம் காஸ்ட்டாக இருக்கும். பணம் இருந்து சம்பாதிக்கிறது வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நமக்கு. இதில் இன்னும் ஒரு